பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு இடைப்படுவாராக. 2 கொரிந்தியரிலே 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே கிறிஸ்துக்குள் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிகிற அறிவினாலே வாசனைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துக்குள் ஒரு மனிதன் வாழும்போது கிறிஸ்துவின் ரட்சிப்புக்குள் அவருடைய அன்புக்குள் வார்த்தைக்குள் ஒரு மனிதன் வாழுகிற போது அவன் வாழ்க்கையில தோல்வி இல்லை. அவன் எல்லா இடத்திலும் வெற்றி பெற்றவனாக மாறுகிறான். இதைத்தான் பரிசுத்த வேதம் நமக்கு கற்றுத்தருகிற தேவ மக்களை. சங்கீதக்காரன் 41ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம் சொல்கிறான், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர். நம்முடைய சத்துரு பிசாசு, உலகம், பாவம் நம்மளை ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுமா? இயேசு நம்ம மேலே பிரியமாயிருக்கிறான். நீங்க யாத்திராக புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 21ஆம் வசனத்துல மீரியாமும் மோசேயும் பாடுகிறார்கள். கர்த்தர் நம்மை மகிமையாக வெற்றி சிறக்க பண்ணினார். யார்கிட்ட? பார்வோனுடைய சேனை கிட்ட இருந்து கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணினார். இன்னைக்கு நிறைய பார்வோனுடைய சேனை, உலகம், பாவம், எதிரிகள், விபச்சாரம், பொய், திருட்டு, குடி, வெறி, களியாட்டம், மந்திரம், சூனியங்கள் மக்களை தேடி வருகிறது. எந்த மனிதன் கிறிஸ்துக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வாழ்கிறானோ அவனை பாவம் அண்டுவதில்லை, பிசாசு அண்டுவதில்லை, வறுமைகள் அண்டுவதில்லை, தரித்திரம் அண்டுவதில்லை. அதிலே அவர்கள் வெற்றி பெற்றவர்களாய் மாறுவார்கள். ஒருவேளை மக்களே, நீங்கள் தோல்வி விளிம்பில் இருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பரிசுத்த வேதம் அழகாக சொல்கிறது, கிறிஸ்துக்குள் என்னை எல்லா இடங்களிலும் அவர் வெற்றி சிறக்க பண்ணி அவர் அறிகிற அறிவின் வாசனை. இதுதான் ரோமர் 8:37, நம்மில் அன்பு கூறுகிறாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளும். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நமக்குள்ளே ஒருத்தர் நம்ம நேசிக்கிறார் பார்த்தீங்களா, அவராலே நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாறும். அன்பு தேவ மக்களே, நீ நான் வெற்றி பெற வேண்டும் என்றால், ஜெயத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துக்குள் வாழ்கிற வாழ்க்கையை நாம் சரியாக நிதானிக்க வேண்டும், தீர்மானிக்க வேண்டும். அவரோடு வாழ்கிற வாழ்க்கை ஏதோ மண்ட அறிவில், மூல அறிவில் கிறிஸ்தவன், மதம் மாறிட்டேன் என்பதற்கு ஞானஸ்தானம் கிறிஸ்தவன், அந்த கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு உட்பட்டு, சத்தியத்துக்கு உட்பட்டு, தேவனுக்குள்ளே நீங்கள் வாழும்போது தான் உங்களை வெற்றி சிறக்கப்பட முடியும். 1 கொரிந்தியர் 15:57 எப்படி சொல்லுகிறது, கிறிஸ்துக்குள் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. எல்லா இடத்திலும் நீ வெற்றி பெறணும், ஜெயத்தை பெறணும். இந்த உலக பாவத்திலிருந்து விடுவிக்கப்படணும்னா கர்த்தர் உன்னை ஜெயம் பெறுகிறவனாய் மாறுற. எப்படி நீ ஜெயம் பெற்றவனாய் மாற? இயேசுவோடு வாழ்ற வாழ்க்கை. நீ ஜெபிக்கிறாளாக, துதிக்கிறாளாக, இறைவனுடைய பணியை, ஊழியத்தை நீ செய்கிறாளாக, தேவனுக்காக இருக்கிற வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறாளாய் மாறும்போது தான் உன் வாழ்க்கை வெற்றி. இது வரைக்கும் வாழ்க்கையில வெற்றி இல்லை, தோல்வியோடு வாழ்ற, ஏமாற்றத்தோடு வாழ்ற, நிந்தையோடு வாழ்ற, எல்லாம் உன்னை பார்த்து என்னடா அப்படி சொல்லும் நிலை மாறுதான். உன் வாழ்க்கை வெற்றியாக மாற வேண்டும் என்றால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணு. நான் இயேசுவோடு, இயேசுக்குள் வாழ நான் என்னை தீர்மானிக்கிறேன். உன்னை தேடி வெற்றி வரும், ஜெயம் வரும். சத்துரு மேற்கொள்வதில்லை. கர்த்தர் உன்னை மகிமையாக அவர் வெற்றி சிறக்க பண்ணுவதை வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். நீங்க வெளிப்படும் விசேஷத்துல இவருடைய பாவத்தையும் உலகத்தை யார் ஒருவனை ஜெயிக்கிறானோ, இந்த உலகத்தில் சோதனை ஜெயித்து இயேசுவோடு வாழ்கிறானோ, பாவ சோதனை ஜெயிச்சு இயேசுவோடு வாழ்கிறானோ, இந்த உலகத்தில் சிற்றின்பங்களிலிருந்து அவன் விடுபட்டு அதில் ஜெயிக்கிறானோ, அவனுக்கு பைபிள்ல பலவிதமான ஆசீர்வாதம் சொல்கிற முதல் ஆசீர்வாதம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல இருந்து 3ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அது அழகா இப்படி இருக்கும். முதல் அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி தருவேன். ஜீவ விருட்சம் இந்த பூமியில் இல்லை, பரலோகத்திலே, அந்த பரலோக ராஜ்யத்திலே நீ நான் வாழ்வோம், அங்கே ஜீவ விருட்சத்தின் கனியை தருவான். 2வது சொல்லுகிறார், 2ஆம் மரணத்திலே அவனுக்கு என்ன இல்லையா, பங்கு இல்லை. நித்திய நரகத்தை நீ போக முடியாது. 2ஆம் மரணத்தில் உனக்கு பங்கு இல்லை. 3வது படிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, மறைவான மன்னா தேவன் தன் ரகசியங்களை, சத்தியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். 4வது அவனுக்கு புதிய நாமம். நம்ம பேருக்கு ஒரு கலங்கர்கள்ல, அந்த பேரை கேட்ட சில பயப்படுவான், அந்த பேரை கேட்டா குறை சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் புதிய நாமத்தை தருவார். 5வது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஜாதிகள் மேலே அதிகாரம். கர்த்தர் ஜாதிகள் மேலே உங்களுக்கு அதிகாரம் தருவார். 6வது பார்த்தீங்கன்னா வெண் வஸ்திரத்தை, இவன் தூய்மையாக்கப்பட்டவன், பரிசுத்தமாக்கப்பட்டவன், நீதிக்குட்பட்டவன் என்ற ஒரு அடையாளத்தை தேவன் தருவார். 7வது பார்க்கணும், ஆலயத்தில் நான் தூணாக, திருச்சபைக்கு உங்களை பயனுள்ள ஒரு பாத்திரமாக, கிருபை புரிந்த பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். 8வது என்றென்றைக்கு என்னோடு உட்காரும்படி நான் அதிகாரத்தை தருவேன். இயேசப்பாவோடு வாழக்கூடிய அதிகாரம் தருவான். அருமையான தேவ மக்களே, நம் வாழ்க்கை கிறிஸ்து வெளியே இருக்கா, கிறிஸ்துக்குள்ள இருக்கா?
கிறிஸ்துக்குள் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றியாக மாறும், ஜெயம் உண்டாகும், தோல்வி இல்லை. ஒருவேளை இல்லை என்றால், ஆண்டவரே என்னை உம்மோடு இணைத்துக் கொள், என் பாவத்தை மன்னி, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று நீங்கள் கெஞ்சி மன்றாடுங்கள் சொன்னால், இயேசு உங்களை பாவத்தை மன்னித்து எல்லா இடங்களிலும் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.